இனிமே தான் தாவேக தலைவரின் விஜயின் அரசியல் ஆட்டத்த பார்க்க போறீங்க. ஆட்டம்னா இது சாதாரண ஆட்டம் இல்லைங்க. வெறித்தனமான ஆட்டமா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மதுரையில் நடக்க இருக்கிற மாநாடு சுமார் 25,00,000 பேருக்கு மேல கலந்துக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா தயார் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில அந்த மாநாடு நடத்த காவல்துறையானது இதுவரையிலும் பர்மிஷன் குடுக்கல. காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, வருகிற 25ஆம் தேதி குடுக்க முடியாது. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால, நீங்க 22ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாவேக தலைவர் வந்து ஒரு டேட் அறிவிக்க போறாரு. அந்த டேட் என்னன்ற டேட்ல இருந்து தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அதாவது ஆட்டம் ரொம்ப சூடு பிடிக்க போகுது அரசியல் களத்துல. இந்த அரசியல் ஆட்டம் சூடு பிடிக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் என்ன பேசப் போறாரு? எத பத்தி பேசப் போறாரு? அப்படின்றத எல்லா கட்சி தலைவர்களும் உற்று நோக்கப் போறாங்க. உற்று நோக்கிட்டும் இருக்காங்க. முதல் மாநாட்டை விட 2ஆம் மாநாடு மிக பிரம்மாண்டமா நடத்திட்டாங்கன்னா, ஆளும் கட்சிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். மற்ற கட்சிகளுக்கும் பெரிய அளவுல பாதிப்பா இருக்கும். அப்படின்னா, இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணிய தொடரலாமா? இல்ல விஜய் கட்சி கூட கூட்டணி போகலாமா? அப்படின்ற யோசனை எல்லாருக்கும் வந்துரும். அப்படி யோசனை வந்து இப்ப இருக்கிற கூட்டணிய முறிச்சுக்கிட்டு, விஜயுடன் கூட்டணி வச்சாங்கன்னா, சும்மா மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே சும்மா அள்ளு விடும்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். மாநாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது, நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம். இப்படி விஜய் இந்த மாநாட்டுல என்ன பேசுவாரு? எத பத்தி பேசுவாரு? எப்படியெல்லாம் பேசப் போறாரு? அப்படின்றத பல அரசியல்வாதிகள் யூகங்களா யூகிச்சுட்டு வராங்க. அவர் கண்டிப்பா டிஎம்கே, பிஜேபிய தாக்கி பேசப் போறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில இப்ப ஏடிஎம்கேயும் தாக்கி பேசப் போறாரு அப்படின்னு நெனைக்கிறேன். அவரு மாநாட்டுல இதுவரை வாக்குறுதிகள குடுத்துட்டு, ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், செய்யாதத பத்தி சுட்டிக்காட்டி சும்மா கர்ஜிக்க போறாரு. மிரட்டப் போறாரு. எதிர்த்து பேசப் போறாரு. நாமெல்லாம் அத பார்க்க தான் போறோம். நாம ஆட்சிக்கு வந்தா எத செய்வோம்? எப்படி செய்வோம்? எப்படியெல்லாம் செய்யப் போறோம்? அப்படின்றத பத்தியும் பேசப் போறாரு. அது இல்லாம, அவரு பிரச்சாரம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? அந்த பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது? நடைப்பயண பிரச்சாரமா? இல்ல சூறாவளி பிரச்சாரமா? அப்படின்றத பத்தியெல்லாம் இந்த மாநாட்டுல சொல்லப் போறாரு. இப்படிதான் விஜய் பேசப் போறாரு அப்படின்றத நாமளும் கொஞ்சம் யூகிச்சிருக்கோம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுமே அரசியல்வாதிகளுக்கு அல்லு உட்டுருச்சு. முதல் மாநாடு அதைவிட பெரிய அல்லா இருந்தது. இப்ப 2வது மாநாடு அதைவிட பெரிய அல்லா இருக்கப் போகுது. நம்ப இப்ப யூகிச்ச இந்த விஷயங்கள்லாம் நடந்தா, பல கட்சிகளுக்கு அல்லு இல்ல, எல்லாமே விடும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.